வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே நேற்றைய வீடியோவிலேயே நான் சொல்லியிருக்கேன். நிஃப்டியில் ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் தான் கீழே வந்து மறுபடியும் அந்த சப்போர்ட் லெவலில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்காதவர்களுக்கு இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 25,395 அந்த சப்போர்ட் லெவலில் தான் வந்து முடிஞ்சிருக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றங்கள் பங்கு சந்தையில் ஏற்படாததுனால பங்குகள்லையும் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்காதது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, ஒரு சைட்வேஸ் வரும்போது நாமும் காத்திருந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது மட்டும் முதலீடு செய்யணும். அப்படி இல்லாமல் அங்கேருந்து இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் நம்ம பொறுமையோடு இருந்து அந்த இறக்கத்தை பயன்படுத்தி சரியான இடத்துலேருந்து திரும்புகிற நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம மறுபடியும் நம்மளுடைய முயற்சிகளை இறங்குறது நல்லது. இருந்தாலும் நமக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கணும். சில நேரம் இண்டெக்ஸ் வந்து வேறு பக்கமாக போய்கிட்டு இருந்தாலும் சில பங்குகள் ஏதாவது ஒரு தனிப்பட்ட காரணங்களால் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி போகுது. அதுலேயும் நமக்கு அது தெளிவாக தெரிந்தால் மட்டும் நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய எண்ணம். ஸோ நீங்கள் வந்து அதையும் மனதில் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பிரேக் அவுட் தரக்கூடிய ஸ்டாக்குகளில் சரியான பிரேக் அவுட் கிடைத்தால் மட்டும் முயற்சி செய்யுங்க. வாய்ப்பு தரலையா, காத்திருந்து சரியான வாய்ப்பு வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சிகளை எடுக்கிறது நமக்கு ஒரு நல்ல லாபத்தை தரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இனி இந்த வாரத்துக்கான புதிய ஸ்டாக்குகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் ஸ்டாக்கு பிபிசிஎல் 346 க்ளோசிங், 235ங்கிற அந்த சப்போர்ட் லெவலை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 348 அந்த நெருக்கத்துக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி இது மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அடுத்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். காரணம் என்னென்னா, இந்த வாரத்தில் ஒரு 2 பர்டிகுலர் செக்டார்கள் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஒன்று வந்து பர்டிகுலராக நம்ம அதில் ஆயில் அண்ட் கேஸும் நல்லா ஏறி இருந்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்மா செக்டாரும் போயிருந்ததை நம்ம பார்த்தோம். மற்ற எந்த செக்டார்களும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பெருசாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தரலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வகையில் இந்த பாரத் பெட்ரோலியம் வந்து 348 தாண்டி ஒரு க்ளோசிங் வரும்போது நமக்கு அடுத்தபடியாக 375ன்ற இதனுடைய ரீசெண்ட் உச்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதையும் தாண்டும் போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரேக் அவுட்டாக கொடுத்து அடுத்த லெவலாக 461 அப்படிங்கிற புதிய லெவலுக்கு செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனுடைய நெருக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய வரலாற்று உச்சம்னு சொல்லக்கூடிய அந்த 375 நெருக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை நெருங்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் வால்யூமோடு கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த 461 நோக்கி செல்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 515 அப்படிங்கிற அடுத்த கட்ட லெவலுக்கும் செல்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஐஜிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரபிரசாத் கிராஸ் 226 க்ளோசிங், 236க்கு மேலே இதனுடைய க்ளோசிங் போச்சுன்னா மட்டும், ஏன்னா அந்த அளவு போனால் தான் இதனுடைய வாய்ப்பு மேக்ஸிமம். இப்போ அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 236 தான். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துலேயே கூட நான் ஒரு கோட்டை வரைஞ்சிட்டு 236 ஒரு லெவலாக போடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இருந்தாலும் 236க்கு மேலே ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அதை தாண்டியே போச்சுன்னா தான் இதனுடைய ஸ்ட்ரென்த் இன்னும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து ஏறிட்டு வர்றதுனால அந்த நெருக்கம் சென்றுட்டு அதை தாண்டி தான் மட்டும் நம்ம பார்க்கணும். அப்படி தாண்டி மேலே க்ளோசிங் போச்சு அப்படின்னா முதலாவது லெவலாக நமக்கு 258 நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 286ன்ற இரண்டாவது லெவலுக்கு செல்கிறதுக்கும் வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாப்பு. அந்த 286 கட் பண்ணும்போது நமக்கு 367 வரைக்கும் வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்திரபிரசாத் கிராஸை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ ஐஜிஎல்லை பொறுத்தளவில் நீங்கள் உங்களுக்கு இந்த 236க்கு மேலே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா மட்டும் 258, 286 அண்ட் 367 சொல்லக்கூடிய இந்த 3 லெவலுக்கும் நமக்கு வாய்ப்புகளை தருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து உங்களுடைய முயற்சிகளை எடுத்து பாருங்கள். சரியான வாய்ப்புகளை தருமா அப்படிங்கிறத நீங்களும் ஆராய்ந்து அதன் பிறகு உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம்.
நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டாக் பேர் ரைட்ஸ். இது என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்டாக்கு, ரயில்வே ஸ்டாக்கு. இதில் நான் 251, 284, 308ன்னு கொடுத்தேன். ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே அந்த 308 அடிச்சுட்டு அதற்கு மேலே போகலை. அதற்கு கீழே இருக்கக்கூடிய 284 நெருக்கத்தில் தான் இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது. இந்த வாரத்தினுடைய ஏற்றமும் பார்த்திங்கன்னா 299, 80 வரைக்கும் போயிருக்கு. அதற்கு மேலே போக முடியல, கீழே வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். இந்த 308ஐ கடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மீண்டும் இது மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ 308ஐ கடக்காத வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த 308ஐ கடந்துருச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம கொடுத்த லெவல்ஸ், அந்த லெவல்ஸில் 3வது லெவலில் டச் பண்ணி இருக்குது. பட் 308ஐயும் இப்போ கடக்கும்போது அடுத்த உச்சங்களை நோக்கி இது போகிறதுக்கான வாய்ப்புகள் தரும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்படி 308க்கு மேலே அது க்ளோசிங் போய் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவலாக 345 வரைக்கும் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் தரும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 385ங்கிற லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல தடுமாறிக்கிட்டு இருக்கிறதுனால 308ஐ உடைச்சால் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தரும். கொடுக்காமல் இந்த 284 கீழே போக ஆரம்பிக்கும் போது மறுபடியும் இது வீக்னஸில் போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய கணிப்பு. இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி பங்குச்சந்தை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தராததுனால நமக்கும் நிறைய பங்குகள் வாய்ப்புகளை தரலை அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் தேர்ந்தெடுத்த பங்குகள் இந்த 3 தான். ஸோ இதுவும் சரியான வாய்ப்புகள் தந்தால் மட்டும் உங்களுடைய முயற்சிகளை கொண்டு போங்க. எதுவும் நம்மளுடைய சொந்த முயற்சியில் செய்யும்போது தான் நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. நான் எனக்கு பார்க்கக்கூடிய விஷயத்தை ஒரு வழிகாட்டுதலாக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நீங்களும் சரியான வகையில் பயன்படுத்திக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களுடன் இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.